ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபார்மேட் மட்டும் அந்த ஃபார்மேட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். அதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நீ உடனே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் துரத் ஆவோ, வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆவோ சொல்லுவோம், இல்லைனா ஆஜாவோ சொல்லலாம். ஸோ வாங்க அப்படின்னா ஆயியே அப்படின்றத ரெஸ்பெக்டோட சொல்லணும். நீங்கள் உடனே வாங்க அப்படின்னா ஆப் துரத் ஆயியே அப்படின்றத சொல்லணும். ஸோ இந்த மாதிரி உடனே அப்படின்னு சொல்கிறதுக்கு துரந்த் சொல்லுவோம், இல்லைனா அபிகே அபி அப்படின்றதும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் துரந்த் நிக்கலோ. ஸோ கிளம்பு அப்படின்னா நிக்கலோன்னு சொல்லுவோம். தும் துரந்த் நிக்கலோ அப்படின்றத சொல்லலாம். இல்லைனா தும் அபிகே அபி நிக்கலோ அப்படின்னா உடனே கிளம்பு. அபிகே அபி அப்படின்னா உடனே கிளம்பு. இல்லை இப்பவே கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு தும் அபி நிக்கலோ அப்படின்றத சொல்லணும், இப்பவே அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ், அதாவது நீ உடனே வா, உடனே கிளம்பு, அந்த மாதிரிக்கெலாம் நம்ம துரந்த் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் வந்த உடனே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இங்கே நம்ம வந்த உடனே அப்படின்னு சொல்கிறதுக்கு, வந்த உடனே, போன உடனே, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு ஆத்தேகி. ஸோ வந்த உடனே அப்படின்னா வா அப்படின்றது தான் நமக்கு ரூட் வேர்பு. இதில் வான்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆன்னு சொல்லுவோம். வந்த உடனேயே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆத்தேகி அப்படின்றத சொல்லணும். போன உடனேயே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாத்தேஹி அப்படின்றத சொல்லணும். இதுதான் நமக்கு ஃபார்மேட்டு. ஓகேவா? முன்னாடி பார்த்த சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நீ உடனே கிளம்பு. ஸோ அதாவது உடனேன்னு சொல்லி ஒரு வேர்பு சொல்கிறதுக்கும், நீ வந்ததுக்கு அப்புறம் வந்த உடனேயே, போன உடனேயே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நீங்கள் வந்த உடனேயே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் ஆத்தேஹி. நீங்கள் அப்படின்னா ஆப், வந்த உடனேயே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆத்தேஹி. நாம் போகலாம். நாம் அப்படின்னா ஹம், ஜாயேங்கே அப்படின்னா போகலாம். ஸோ தேர்ட் பர்சனை சொல்கிறீங்க அப்படின்னா ஜா ஏகா, ஜா ஏகி. பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஜா ஏகி வரும். ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஜா ஏகா வரும். ஸோ இது வி வில் கோ, ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஜா ஏங்கே அப்படின்றது ப்ளூரல், அதாவது நாம் ப்ளூரல் அப்படின்றதுனால ஹம் ஜா ஏங்கே அப்படின்றது வருது. ஆப் ஆத்தேகி ஹம் ஜா ஏங்கே. நீங்கள் வந்த உடனே நம்ம போகலாம். நீங்கள் அங்கே போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் வஹான் ஜாத்தேஹி முஜே ஃபோன் கரோ. தும் அப்படின்னா நீங்கள், இல்லை ஆப் அப்படின்றத கூட இங்கே சொல்லலாம். நீ போன உடனேயே அப்படின்னு சொல்லும்போது நம்ம தும் சொல்லலாம், இங்கே ஆப் அப்படின்றத சொல்லலாம். அங்கே அப்படின்னா வஹான், போன உடனேயே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாத்தேஹி. முஜே ஃபோன் கரோ அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணு. பார்த்த உடனே அவன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்த உடனேயே அப்படின்னா தேக்தேஹி. தேக்கோ அப்படின்னா பாரு, பார்த்த உடனேயே அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்தேஹி அப்படின்றத சொல்லணும். அவன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே, முஜே அப்படின்னா எனக்கு, உஸ்னே ஃபோன் கியா, அவன் ஃபோன் பண்ணிட்டான். ஸோ இங்கே உசே தானே வரும் அப்படின்றத யோசிக்கக்கூடாது. பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம். எதை, யாரை அப்படின்றது போது அந்த 2 கொஷினை கேட்கும்போது அதுக்கு பதில் கிடைச்சிது அப்படின்னா, இங்கே நமக்கு எதை யாரைன்னு கேட்டு பார்த்தா எதை ஃபோன் பண்ணிட்டான்னு நம்ம கேட்க முடியாது. பட் யாரை ஃபோன் பண்ணிட்டான், யாருக்கு அப்படின்றதுக்கு ஆன்சர் வரும். ஸோ அதனால் நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். உஸ்னே ஃபோன் கியா அப்படின்றது வரும். ஃபோன் கரோ அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். ஃபோன் கியா, கரோவுக்கு பாஸ்ட் டென்ஸ் கியா, அதனால் ஃபோன் கியா. சாப்பாடு சாப்பிட்ட உடனே தூங்க போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு கானா காத்தேஹி மத் சோஜாவோ. ஸோ சாப்பாடு அப்படின்னா கானா, சாப்பிட்ட உடனேயே அப்படின்னு சொல்கிறதுக்கு காத்தேஹி அப்படின்றத சொல்லணும். காவோ அப்படின்னா சாப்பாடு. ஸோ கானா காத்தேஹி மத் சோஜாவோ, தூங்க போகாத அப்படின்னா மத் சோஜாவோ. நீ கேட்ட உடனே நான் தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் மாங்தேஹி முஜே தேனா ஹே கியா. ஸோ தும் அப்படின்னா நீ, கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம 2 வேர்பு யூஸ் பண்ணுவோம், மாங்கோ பூச்சோ. இங்கே இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நீ கேட்ட உடனேயே நான் தரணுமா. தரணுமா அப்படின்றது கையில் ஏதோ ஒரு பொருளை கையில் கொடுக்குற மாதிரியான பொருளை கேட்குறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான பொருளெல்லாம் கேட்குறதுக்கு ஹிந்தியில் மாங்கோ அப்படின்ற வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மாங்கோ அப்படின்றது ரூட் வேர்பு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேட்ட உடனேயே, அதனால் மாங்தேஹி அப்படின்றது வரும். தும் மாங்தேஹி முஜே தேனா ஹேக்கியா, நான் கொடுக்கணுமா அப்படின்னா தேனா ஹேக்கியா.
அவன் கேட்ட உடனேயே நான் சொல்லணுமா அப்படின்றதுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா வந்து ஸோ ஓ பூச்தேஹி இங்கே வந்து நமக்கு கேட்ட உடனேயே நான் சொல்லணுமா, ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் வந்து பெர்மிஷன் கேட்கறது, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா கேட்கறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூச்சோ அப்படின்ற ஒரு வேர்பை தான் நம்ம வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பொருள் அப்படின்னா இப்போ காசு, ஏதாவது ஒரு பொருள் அந்த மாதிரினா மாங்கோ அப்படின்ற வேர்பு. இந்த மாதிரி அதாவது இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடானது இல்லை பெர்மிஷன் அந்த மாதிரியான ரிலேட்டடானதுக்கெலாம் பூச்சோ அப்படின்ற வேர்பு யூஸ் பண்ணணும். ஓ அவன் அப்படின்னா ஓ. ஸோ பெண்ணாக இருந்தாலும் அவள், அதுக்கும் வந்து ஓ தான் வரும். அது ஃபுல் சென்டென்ஸை நம்ம வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கான்வர்சேஷனை கவனிக்கும் போது நமக்கு வந்து ஆணை சொல்கிறாமா பெண்ணை சொல்கிறோமா அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஓ பூச்தேஹி அவன் கேட்ட உடனேயே, முஜே போல்னா ஹே கியா, ஸோ நான் சொல்லணுமா. ஸோ இங்கே வந்து ஆனா ஹே ஜானா ஹே அந்த மாதிரி வரும்பொழுது இந்த நான் சொல்கிறதுக்கு மே சொல்லக்கூடாது, முஜே அப்படின்றது தான் சொல்லணும். நம்ம ஆல்ரெடி 20 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோஸ்லேயே இந்த ஃபார்மேட் பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். முஜே போல்னா ஹே கியா, நான் சொல்லணுமா. நான் சொல்லணும் அப்படின்னா முஜே போல்னா ஹே, நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முஜே போல்னா ஹே கியா. அங்கே வந்து நம்ம வந்து முஜே தேனா ஹே கியா, நான் தரணுமா அப்படின்றதுக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உசே தேக்தேஹி, பார்த்த உடனேயே அப்படின்னா தேக்தேஹி. மே சமஜ் கயா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ புரிஞ்சிடுச்சு, அதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், அதனால மே சமஜ் கயா அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் சொன்ன உடனேயே, அவன் சொன்ன உடனேயே நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவன் சொன்னதுமே நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ கஹ்தேஹி. ஸோ கஹோ அப்படின்னா சொல்லு அப்படின்றது அர்த்தம். போலோ அப்படின்னாலும் வந்து சொல்லு, போல்தேஹியும் இங்கே சொல்லலாம். சொன்ன உடனேயே கஹோ போலோ அந்த மாதிரி ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ கஹ்தேஹி இங்கே வந்து கஹோ ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் சொல்லும் பொழுது ஓ கஹ்தேஹி மெயினே விஸ்வாஸ் கியா, நம்பிட்டேன் அப்படின்னா. ஸோ நம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து விஸ்வாஸ் கரோ அப்படின்றத சொல்லுவோம். நம்பிட்டேன்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு விஸ்வாஸ் கியா, கரோவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து கியா அப்படின்றது வரும். நான் நம்பிட்டேன், எதை நம்பி விட்டாய், யாரை நம்பி விட்டாய் கேட்கும்பொழுது நமக்கு பதில் கிடைக்குதா, அதனால் மெயினே அப்படின்றது வரும். ஸோ சார் வந்த உடனேயே உன்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கியா சார் ஆத்தேஹி தும் சுஜித் கர் சக்தே ஹோ. இந்த கியா அப்படின்றது வந்து லாஸ்ட்டாகவும் சொல்லலாம். ஸோ சுஜித் கர் சக்தே ஹோ கியா அப்படின்றதும் கேட்கலாம், இல்லை நீங்கள் முன்னாடியும் சேர்த்து பேசலாம். வந்த உடனேயே அப்படின்னா ஆத்தேஹி தும். சூஜித் அப்படின்றது வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஹிந்தி வார்த்தை சூஜித். ஸோ நீங்கள் இன்ஃபார்ம் கர் சக்தே ஹோ அப்படின்றதும் கேட்கலாம், இல்லைன்னா சூஜித் கர் சக்தே ஹோ அப்படின்றதும் கேட்கலாம். சூஜித் கர் சக்தே ஹோ கியா அப்படின்றதும் கேட்கலாம், இன்ஃபார்ம் பண்ண முடியுமா. அந்த கியா அப்படின்றது முன்னாடி சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை, பட் லாஸ்ட்டில் சேர்த்து பேசுனீங்கன்னா அந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் கொடுத்த உடனே அவன் எதுவும் சொல்லாமல் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே தேத்தேஹி. ஸோ தேதோ அப்படின்னா கொடு அப்படின்றது அர்த்தம். கொடுத்த உடனே அப்படின்னு சொல்கிறதுக்கு மே தேத்தேஹி. தேத்தேஹி ஆத்தேஹி ஜாத்தேஹே மாதிரி இது வந்து தேத்தேஹி. உஸ்னே குச் கஹே பினா லே லியா. ஸோ எதுவும் சொல்லாமல், சொல்லு அப்படின்னா கஹோ அப்படின்றத நம்ம பார்த்தோம், இல்லை போலோ அப்படின்றத பார்த்தோம். எதுவும் சொல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கஹே பினா. ஸோ சொல்லாமல், அந்த பினாவோட யூசேஜ் வீடியோவில் பார்த்துருக்கேன். வராமல், போகாமல், சொல்லாமல், பார்க்காமல், அந்த இதுக்கெல்லாம் வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே வந்து சொல்லாமல் அப்படின்றதுக்கு வருது. எதுவும் அப்படின்னா குச், அவன்றதுனால உஸ்னே. ஸோ உஸ்னே குச் கஹே பினா லேலியா, வாங்கிக்கிட்டான் அப்படின்னா லேலியா. பாஸ்ட் டென்ஸ் வாங்கி கொண்டான், அதனால் லேலோ அப்படின்னா வாங்கிக்கோ அப்படின்றது அர்த்தம். லேலியா அப்படின்றது வந்து வாங்கிக்கிட்டான். ஸோ வாங்கு அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து கரிதோ அப்படின்ற ஒரு வேர்பும் பார்த்துருக்கோம். அது வந்து பை, அதாவது காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது. இது வந்து கையில் நம்ம வந்து எடுத்துக்கிறது, டேக், ஓகேவா. ஸோ அதனால தான் அங்கே வந்து லேலியா அப்படின்றது வருது. நான் எடுத்த உடனேயே அருணும் எடுத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா நான் எடுத்த உடனே அருணும் எடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு மே லேத்தேஹி. ஸோ இப்போ தான் பார்த்தோம், எடுக்கிறது வாங்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து அதாவது ஒரு பொருளை பிக் பண்ணுறது லேலோ அப்படின்றத சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனேயே அப்படின்னு சொல்கிறதுக்கு லேத்தேஹி அப்படின்றது வரும். அருணே பி லியா. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், அருணும் எடுத்தான், இது வந்து பாஸ்ட் டென்ஸ். எதை எடுத்தான்னு கேட்கும்போது நமக்கு பதில் கிடைக்குது. அப்போனா அருண் கூட நே வரும், சப்ஜெக்ட் கூட நே வரும். ஸோ அருணே, அருணும்னு சொல்கிறோம், அந்த சவுண்டு வருது இல்லை, அதுக்கு தான் பி. அருணே பி லியா, எடுத்தான் அப்படின்னா லியா அப்படின்றத சொல்லலாம். ஸோ லேலியான்னு சொல்லலாம்.
மே லேத்தே ஹி அருண் ने भी लिया. நாங்கள் பஸ்ஸில் ஏறினதும் பஸ் போயிடுச்சு, அதாவது பஸ் வந்து கிளம்பிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வந்து ஹம் பஸ் மே சர்த்தேஹி ஏறினதும், சடோ அப்படின்னா ஏறு அப்படின்றது அர்த்தம், சர்த்தேஹி அப்படின்னா ஏறினதும், பஸ் மே அப்படின்னா பஸ்ஸில், பஸ் சலி கயி அப்படின்னா பஸ் போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ பஸ்ஸு ட்ரெயின் இது எல்லாத்துக்குமே சலகையா சொல்லக்கூடாது, சலி கயி தான் சொல்லணும். ஸோ ஹம் பஸ் மே சர்த்தேஹி பஸ் சலி கயி. ஸோ இல்லை வந்து சலிகை சொல்கிறதுக்கு பதிலாக பஸ் வந்து புறப்பட்டுடுச்சு, அதாவது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு சல் படி அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஹம் பஸ் மே சர்த்தேஹி பஸ் சல் படி அப்படின்றதும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதும் அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் மே, பஸ் ஸ்டாண்டில் அப்படின்றதுனால பஸ் ஸ்டாண்ட் மே. ஸோ ஏறினதும், ஏறு அப்படின்னு சொல்கிறதுக்கு சடோ அப்படின்றத சொல்லுவாங்க. இறங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உத்தரோ அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ உத்தர்தேஹி அப்படின்றத சொல்லணும். உத்தர்தேஹி உஸ்கோ கால் கரோ, அவனுக்கு கால் பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.